நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4 பார்க்கும்போது அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் என்று பார்க்க முடிகிறது. சபைகளுக்கும் பரிசுத்தவான்கள் இதை சொல்கிறார் என்று பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தெய்வம். இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி அவர்கள் ஆறுதல் படுத்துகிறார், எப்படி திராணி உள்ளவராக மாற்றுகிறார், ஏன் தெரியுமா, மற்றவர்களுக்கு இவர்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு துயரங்கள், பாடுகள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், இழப்புகள், ஏமாற்றம் வரும்பொழுதும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஆண்டவர் எப்படி பண்ணுகிறார்னா, திராணி உள்ளவர்களாக மாற்றுகிறார். சபைக்கு வெளியே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை ஆறுதல் படுத்தி திராணி உள்ளவர்களாக மாற்றி மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்க ஆண்டு என்ன பண்ணுவார், நம்மளை பயன்படுத்துகிறார். இந்த வசனம் உணர்ந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அளவலாக பெற்றுக்கொண்டார்.